ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் போராட்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும், உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு, உனக்கான சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இன்று ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிடுச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சிந்திய கண்ணீரின் வலியும் உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தவிப்பும் வேதனையும் எல்லாவற்றையும் பார்த்த இந்த சாயப்பா இனிமேலும் இந்த நிலையை தொடரவிடக் கூடாதுன்னு தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். பல மாயைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்துகிட்டு நீ என்னை பார்க்க முடியாமல் தடுத்து விட்டதல்லவா? என்னையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்த நீ இப்போதெல்லாம் உன் பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நான் உன்னை பாதுகாக்கும் போது பிரச்சனைகள் உன்னை தூள் தூளாக நொறுங்க செய்யும்படி விட்டுடுவேனா என்ன? உனக்கு தீங்கு விளைவிக்க கூடியது செயலாக இருந்தாலும் சரி, விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களாகவே இருந்தாலும் சரி, எந்த தீங்கும் எந்த துன்பமும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் நான் காப்பாத்துவேன். நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்லமே. இன்னும் கொஞ்ச காலம் எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கிட்டு பொறுமையா காத்திருந்தா போதும். ஆனா நீயோ இவ்வளவு நாள் காத்திருந்துட்டு இப்போ எனக்கு அதெல்லாம் சாத்தியமே படாது, இதுவரைக்கும் காத்திருந்ததே எனக்கு போதும், இப்போ என் வாழ்க்கையில கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கணும், மாற்றம் வரணும்னு கேக்குற. கவலை கொள்ளாதே. போராடி போராடி சளைத்து விட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லாவற்றையும் நல்லதாய் நான் நடத்தி கொடுப்பேன். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை உன் மூலமாக நான் உலகுக்கு உணர்த்துவேன் என் செல்லமே. தலைவிதியில சதி இருந்தா அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதியாகவே எழுதப்பட்டிருந்தால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் தானே வரணும். உன் தலைவிதி முழுவதுமாகவே உனக்கு எதிராகவும் போராடும் ஆயுதமாகவும் போராடும் போர்க்களமாகவும் மாறி இருப்பதால் வேறு வழியில்லாம உன்னை காப்பாத்ததான் உன் சாயப்பா நான் வந்தேன். என்னுடைய கரங்களை தொட்ட உன் கரங்களில் அத்தனையையும் சரி செய்யும் சக்தியையும் பராக்கிரமத்தையும் நானே கொடுத்தேன். மனம் தளராமல் இனி நீ முயற்சி செய்யலாம். அந்த விதியையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்து எல்லாருடைய சதிகளையும் முறியடித்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது. எப்போதுமே முழுமையா பிரகாசிச்சுக்கிட்டும் எப்போதுமே பார்க்குறவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டும் வெளிச்சமாகவே இருப்பதற்கு. வாழ்க்கைனா அது நிலாவை போன்றது. சில நேரங்கள்ல வளர்பிறையா சந்தோஷம் இருக்கும், சில நேரங்கள்ல தேய்பிறையா ஒரே கஷ்டமாவே இருக்கும். ஒரு நாள் நல்லது நடக்கும், ஒரு நாள் கெட்டது நடக்கும். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் துக்கமா இருக்கும். ஆனா ஒரு நாள் எல்லாமே மறைந்துவிட அமாவாசையும் வரத்தானே செய்து. அப்படிதான் உன் கஷ்டங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த அமாவாசை வாழ்க்கையை உன் வாழ்விலிருந்து விடுவித்து உனக்கான பௌர்ணமி நாளை வரவழைக்கப் போகிறேன். இனிமே பாரு, என்னுடைய கரங்களை தொட்டதின் அற்புத பலனையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில நீ உணர்வ. இது நாள் வரை நடந்ததை நினைச்சு வருந்தாதே என் செல்லமே. இனி என்ன நடக்குமோன்னு யோசிச்சு கலங்காதே. நடக்க போவதை பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி உன் சாயப்பா நானே அருள் செய்ய போகிறேன். விதியை மதியால் வெல்லலாம்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே? விதி வலியதுதான். ஆனால் நீ முயற்சி செய்தால் அது நிச்சயமா ஜெயிச்சிடலாம். கடலை கடந்து போவதற்கு சாதாரண சிறு படகு போதாது, கப்பல் தேவைதானே? அதே போலதான் உன்னுடைய விதியை நீ வென்று காட்டுவதற்கு உன்னுடைய தன்னம்பிக்கையும் பக்தியும் மட்டும் போதாது. உன் சாயப்பா நானும் என்னுடைய நாமமும் தேவைப்படுவதால் தான் உன்னை எல்லா விதியின் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். உன் மன பாரங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைங்கிறது நேராக போடப்பட்ட ராஜபாட்டை சாலை கிடையாது. அது வளைஞ்சு நெளிஞ்சு ஆடி அசைஞ்சு போகத்தான் செய்யும். அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையில தான், அப்படிப்பட்ட கரடுமுரடான வாழ்க்கையில தான் நீயும் இன்ப துன்பங்களையும் சந்தோஷம் துக்கங்களையும் அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கென ஒரு தனியிடத்தை உருவாக்கி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. விட்டு கொடுத்து போறதுல எந்த தவறும் இல்லை. உனக்கான எல்லாவற்றையும் நானே சரி செய்வேன்.